நேத்து அலையறான்னு சொன்ன கேட்டியா? நேத்து மேனேஜர் கூப்பிட்டு போனா, இன்னைக்கு இவளா ஓடுறான். பல போட்டு அலையறாடி. எவன் ஏமாற போறானோ? வணக்கங்க. நேற்று வர சொன்னீங்களே? ஆமா ஆமா. இப்போ சூழ்நிலை எல்லாம் சரியா போச்சு, சொல்லலாம். சொல்லுங்க. அதாவது நாம என்னதான் சில விஷயங்கள்ல உறுதியா இருந்தா கூட நம்ம கிட்ட அன்பா இருக்கவங்களுக்காக வேண்டி நாம விடக்கூடாதுன்னு வச்சிருக்கிற கொள்கைகளை கூட விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படுது இல்லைங்களா? ஆமாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில ஒரு ஆணை துணையாக்கிக்கிட்டா அவனுக்கு துணைவன் பேரு, ஒரு பெண்ணை துணையாக்கிக்கிட்டாலோ துணைவின்னு பேரு இல்லையா? ஆஹா. அந்த ரகத்துல இப்போ நான் உடனடியாக உங்களுக்கு துணைவனாகி தீர வேண்டிய ஒரு நெருக்கடியான சூழ்நிலை எனக்கு. சிரமமா புரியுதுங்களா? இது எங்க அப்பா கிட்ட கேட்க வேண்டிய விஷயமாச்சு. கரெக்ட் கரெக்ட். நான் நினைச்சேன், நான் முதல்ல அப்படித்தான் நினைச்சேன். ஆனா அங்க போய் கேட்டு உங்க அப்பாவுடைய சூழ்நிலை ஒத்து வந்து மறுபடியும் இங்க வந்து கேட்கும் போது உங்க சூழ்நிலை ஒத்து வராம ஒரு இதாயிடுச்சுன்னா அது அது ஆகக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் முதல்ல இங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு. முதல்ல அங்க தெரிஞ்சுக்கிறதா நல்லது. சரி, தெரிஞ்சுக்கிறேன். அங்க வந்து நானே தெரிஞ்சுக்கிறேன். அங்க நான் வரலாம் இல்லைங்களா? உங்க இஷ்டம். சம்பளம் வாங்கினதுக்கு கையெழுத்து. பாத்தீங்களா, இந்த சூழ்நிலையில இதை மறந்துட்டேன். வணக்கங்க. வணக்கம் ஐயா. நீங்க உங்க பொண்ணு வேலை பார்க்கிற ஸ்கூலுக்கு நான் தான் மேனேஜர். நீங்களா? உட்காருங்க. கண்ணம்மா, கண்ணம்மா. ஓ, மேனேஜர் ஐயாவுக்கு மரியாதையா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நான் வரும்போது தான் டிஃபன் சாப்பிட்டு வந்தேன். கொஞ்சம் காஃபியா சாப்பிடுங்க. என்ன இப்ப திடீர்னு வந்துட்டீங்க, என்ன விஷயம்? கண்ணம்மா ஒண்ணு சொல்லுங்களா? இல்லைங்களா, என்கிட்ட ஒண்ணும் சொல்லலையே. நான் வரப்போறதாக கூட இல்ல, ஒண்ணுமே சொல்லலையே. பரவாயில்ல, நீங்களே சொல்லுங்க. அதனால என்ன? அதாவது உங்க பொண்ணோட நடத்தையும் குணமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு வேண்டியது அதுதானுங்க. பாருங்க, வேலைக்காரங்களோட நடத்தை அதிகாரிகளுக்கு பிடிச்சா தானே உத்தியோகத்துக்கு ஆபத்து இல்லாம இருக்கும். மன்னிக்கணுங்க, அதிகாரிங்கிற முறையில மட்டும் உங்க பொண்ணுடைய குணம் எனக்கு பிடிச்சா நான் சொல்ல வரல. வேற எப்படி? நீங்க சரின்னு சம்மதிச்சா எங்க அம்மாவுக்கு வரப்போற மருமகங்கிற முறையிலையும் உங்க பொண்ணோட குணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றேன். நான் கேட்கிறேன்னு வித்தியாசமா நினைக்கப்படாது. எது வேணாலும் கேளுங்க. இப்போ நான் சரியன்னு சொல்றதாக வச்சுவோம். அப்போ கண்ணம்மா தான் உங்க அம்மாளுக்கு வரப்போற முதல் மருமகளா இருப்பாளோ? நீங்க எது கேட்கறீங்கன்னு எனக்கு புரியுது. நான் இதுவரை கல்யாணமே செதுக்கலைங்க. அதுக்கு தகுந்த காரணமும் உண்டு. அதை நான் தெரிஞ்சுக்கலாமோ? உங்களுக்கு தெரிஞ்சே ஆகணுங்கிறதா என்னுடைய கோரிக்கை. சொல்லுங்க சொல்லுங்க. எங்க அம்மாவுக்கு நான் ஒரே பையன். பொதுவா எல்லா குழந்தைகளுக்கும் அம்மா கிட்ட பாசம் இருக்கும். எனக்கு எங்க அம்மா கிட்ட பக்தி அதிகம். ரொம்ப நல்லதுங்க. நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வச்சுங்க, எனக்கு வரப்போற மனைவி அடங்காப்படாரியாவோ அல்லது அலட்சிய புத்தி உள்ளாவோ இருந்தா வயசான காலத்துல அம்மாவுக்கு பெரிய சொல்ல பாருங்க. சொல்லியா? பெரிய மண்டையாச்சுங்களா? அதுக்கு பயந்து நான் கல்யாணமே பண்ணிக்கல. அதோட இப்ப எங்க அம்மா நோய் வாய்ப்பட்டு படுத்த படுக்கையா இருக்கிறாங்க. கண்ணம்மா பார்த்த உடனே எனக்கு ஒரு நல்ல மனைவியா மட்டும் இல்ல, எங்க அம்மாவை அன்பா ஆதரவா கவனிச்சக்கூடிய ஒரு நல்ல மருமகனாவும் இருப்பா அப்படி முடிவு பண்ணித்தான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். புரியுதுங்களா? என்னங்க? புரியுதுங்க புரியுதுங்க. ஆனா உங்க அம்மாவுக்கு ஒரு நல்ல மருமகள் கிடைக்கக்கூடிய நேரத்துல நான் ஒரு நல்ல மகளை இழந்துறதாக எனக்கு தோணுது. ஒண்ணும் புரியலைங்களா? அதாவது கண்ணம்மாவுக்கு கல்யாணம் பண்ற உத்தேசம் இப்ப எனக்கு இல்ல. வேற எப்போ? அது இப்ப சொல்லக்கூடிய நிலைமையில நான் இல்ல. நீங்க போயிட்டு வாங்க. வாங்க வாங்க வாங்க. போன மாசம் பால் பணம் இந்த மாசம் எதிர்பாராம சில செலவுங்க வந்துருச்சு. அடுத்த மாசம் இதே சேர்த்து கொடுத்துறேன். அதுக்காக நீங்க பாலை நிறுத்திட வேண்டாம். அதுக்கு இதுக்கு என்னங்க சம்பந்தம்? நான் வாடிக்கை விட்டுடுவேனா? நான் வழக்கம் போலவே கொடுக்குறேங்க. நீங்க அடுத்த மாசமே கொடுங்க. சரி. அம்மா, பூக்காரம் வந்திருக்க. மாசம் முடிஞ்சு போச்சு, பணம். ஏய்யா, ஒவ்வொரு மாசம் நானா உனக்கு பணம் கொடுக்குறேன். வழக்கம் போல அக்கா கிட்ட கேட்டு வாங்கிக்க. அக்கா இருக்காங்களா? இருக்காங்க. இருக்கேன்.
வாங்கிட்டலாமா? நீ உள்ள போ. பூக்காரண்ணே, உனக்கு எந்த மாசமாவது தவணை சொல்லிருக்கேனா? இல்லையே தங்கச்சி. இந்த மாசம் சொல்லும்படியே ஆயிடுச்சு. அடுத்த மாசம் இதையும் சேர்த்து கொடுத்துறேன். அதுக்காக நீ பூவை நிறுத்திட வேண்டாம். இல்லம்மா, நான் எப்பவும் போல கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க அடுத்த மாசமா கொடுங்க. வரமா. அம்மா கொஞ்சம் நில்லு. என்னப்பா? என்ன இது வந்த கடங்காரங்களுக்கெல்லாம் அடுத்த மாசம்னு ஒரே பாட்டா பாடிட்டு இருக்க? அடுத்த மாசத்துக்கு பணத்தை வச்சிருக்கியா? இல்ல. பின்ன எப்படி? கஷ்டம்தான். என்னப்பா செய்ய சொல்றீங்க? எப்படியோ உருட்டி பெருட்டி செஞ்சுதானே ஆகணும். தினத்தை உருட்டி பெறட்டுறது. ஏமா, உனக்கு மாசம் வருது 200 ரூபாய் தானே? அதுக்கு மேற்பட்டு வருமானத்துக்கு ஏதாவது வழி உண்டோ? பின்ன அப்படி இருக்கும் போது அடுத்த மாசம் எங்க முதல்ல நீ செலவு கர. அட, இதை விட சிக்கனமா ஒரு குடும்பத்தை நடத்த முடியுமா? நீங்களே சொல்லுங்க, எந்த செலவை குறைக்கலாம்? ஏன் உன் தங்கச்சி மாசத்துக்கு 5 ரூபாய் பூ வாங்கி தள்ள வச்சுக்கணுமா? நிறுத்தத்தை முதல்ல. ஐயோ ஐயோ, அப்பா பாவம் சின்ன பிள்ளை. அவளுக்கு நாம என்ன செஞ்சிருக்கோம்? ஒரு நகை நெட்டா, ஒரு நல்ல துணிமணியா, ஏதோ சாயங்கால வேளையில தலைய பின்னி இது நோண்டு பூ வச்சுக்கிறா. அதையும் நிறுத்திட்டோம்னா அவ மனசே உடைஞ்சு போயிடும். அதுலயும் அப்பா, பொம்பளை பிள்ளைங்களுக்கு பூ ஆனாங்கிற அந்த வார்த்தைய ஐய கேட்கவே நல்லா இல்ல. ஆமா, இது மட்டும் நல்லா இல்ல. நீ சொல்றது எதுவுமே எனக்கு நல்லா இல்ல. எப்படி அது சமாளிக்க வேண்டாம்? இந்த பாருமா, ஒண்ணு மேற்கொண்டு வருமானத்துக்கு வழி பார்க்கணும், இல்ல இருக்கிற செலவை குறை. இனி செலவை குறைக்கிறதுக்கு வழியே இல்ல. வருமானத்தை வேணும்னா அம்மா பாரு, நீ சாயங்கால வேலை சும்மா தானே இருக்க. கொஞ்சம் அப்படியே போய் 1-2 டியூஷன் சொல்லி கொடுத்தியானா ஏதோ நமக்கு 30-40 ரூபாய் கிடைக்கும். அத பத்தி தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமா, நீ யோசிக்கிறவங்க கடைக்கார சும்மா இருக்க மாட்டா. பாக்குற சீக்கிரமா பாரு, அவ்வளவுதான். பாக்குறேன். சுக்கரதாச அடிக்குது, அப்படியே நின்னுங்க. என்னது? ரொம்ப சிரமப்பட்டு ஒரு பெரிய இடத்து பசங்களுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்க உங்களை ஏற்பாடு பண்ணிருக்கேன். ஒரு 10 ரூபாய் கமிஷன் அப்படி தள்ளனா உங்களை இப்பவே அங்க தள்ளி விடுறேன். எந்த இடம்? பேங்கர் சக்திவேலு. போயா, நான் வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டு வந்தேன். அந்த இடத்துல சேர்த்து விடுறதுக்கு உங்களுக்கு கமிஷன் வேற வேணுமா? மூடியா வாயா, அசிங்கம். அது நீதானா? அதான் டியூஷன் சொல்லி கொடுக்க ஒரு பொண்ணு வேணும்னு கேட்டார் அந்த ஆளு. சரி, வேற டீச்சர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அடே செல்லையா, என்னையா ஏதோ வாத்தியாருக்கு ஏற்பாடு பண்றேன்னு சொன்னீங்க, அது எந்த இடம்? ஆமா, நம்ம பேங்கர் சத்திவேலு வீட்டு பிள்ளைங்களுக்கு. ஆஹா, பேஷான இடம். என்ன சேர்த்து விட்டுறா, கரெக்ஷன் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. யோ என்னையா, அவர் பொம்பளை டீச்சர் வேணுங்கிறாரு, நீ ஒன்ன சேர்க்க சொல்ற? என்ன வித்தியாசம்? பொம்பளையும் கொண்டதான் போடுற. இந்த பாரு, நானும் கொண்டதான் போட்டிருக்கேன். அதுவும் இல்லாம ஒரு ஃபேக்ட் தெரியுமோ, இந்த காலத்து பெண்களுடைய லேட்டஸ்ட் சிகை அலங்காரமே இப்படித்தானடா. அதனால நீ பொம்பளை ஆகிடுவியா? வேணும்னா புடவை கட்டிக்கிறேன்டா. அவர் நம்புவாரா ஐயா? உன்னை ஆத்துக்காரன்னு சொல்லிக்கிறேன். யோ நீ எனக்கு ஆத்துக்காரியா வந்தா நான் ஆத்துல இறங்க வேண்டியதா ஐயா? செல்லையா, மாசம் உனக்கு வேணா ஏதாவது தள்ளுறேன்டா. தள்ளுறியா? அப்ப ஒண்ணு செய். இந்த பொம்பளைங்க ஆம்பளையா மாறுற மாதிரி நியூஸ் வருதே, அந்த மாதிரி நீ பொம்பளையா மாறுறதுக்கு ஏதாவது இருந்தா செய், சேர்த்து விட்டுற. அடே, இது வரைக்கும் லோகத்துல பொம்பளைங்க தான் ஆம்பளையா மாறி இருக்கா. ஆம்பளை பொம்பளையா மாறினதா சரித்திரமே கிடையாது. என்ன ஆரம்பிக்க சொல்றியா? அட, இந்த லோகத்துல நீ அதை செஞ்சு ரெக்கார்ட் பிரேக் பண்ணையா? ஏண்டா, நான் என்ன வாத்தியாரா இல்ல வித்தக்காரனா? எனக்கு வேண்டியது ஒரு பொம்பளை டீச்சரியா. பொதுமா வளன்னு கத்தாத. அம்மா கண்ணம்மா, சேத்த இப்படி வா. என்னங்க? ஒரு நல்ல இடத்துல டியூஷன் வேலை இருக்கா, போறியோ? போறேனே. பின்னடா, பெரிய குடும்பம், ஒண்டிக்காரி உடைச்சு ஓடா போயிட்டு இருக்கா, சேர்த்து விட்டுற. அம்மா, அங்க பொண்ணுதான் வேணுமா? நான் போனா என்ன, நீ போனா என்ன? ஏண்டா, பொண்ணு தானே வேணும்னு கேட்டா, நேக்கு தெரிஞ்சு இந்த ஸ்கூல்லயே இது ஒண்ணு தாண்டா பொண்ணு. உன் லைஃப்ல இந்த ஒரு காரியம் தேவை பண்ணி நல்ல பேர் எடுத்துக்கடா. சேர்த்து விட்டுறேன். செல்லையா, அங்க எப்போ போலாம்? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா, நேரா நீ போ. செல்லையா சொன்னார்னு சொல்லு, எல்லாம் நடக்கும். சரி, போமா. பாத்தியாடி, நான் வேண்டான்னு தூக்கி எரிஞ்சிட்டு வந்த இடத்துக்கு இவ விழுந்துடுச்சு, ஓடுறான். ஓடட்டும். சக்திவேலும் ஒரு மாதிரி, இவளும் கடந்து அலையறா. இனி ரெண்டுக்கும் பொருத்தமா போச்சு. ஆமா, சக்திவேல் என்ன அப்படியாவா? அவன் என்ன பார்த்து என்னவன், அதனால தானே. அடச்சா போயா, உன் வேலையும் வேண்டாம் ஒண்ணு வேண்டான்னு வந்துட்டேன். இவ மூக்கு மொழியுமா சினிமாக்காரி மாதிரி சும்மா சலக்குன்னு நடக்கிறா. விட்டு வைப்பானா பாரு, என்ன ரகல நடக்க போகுதுன்னு. எனக்கு டியூஷன் கொடுத்தீங்கன்னா எங்க குடும்பத்துக்கு பெரிய உபகாரம் பண்ண மாதிரி. அதுக்கு என்ன, உங்களுக்கே கொடுக்குறேன். ஆனா என் குழந்தைகளை பத்தி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. பாருங்க, தாயில்லாத குழந்தைங்கிறதுக்காக நான் அவங்களை அதிகமாகவே செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன். அதனால அவங்க அளவுக்கு மீறி குறும்புக்கார பிள்ளைங்களா போயிட்டாங்க. என்ன குறும்பு செஞ்சாலும் குழந்தைங்க தானே. ஆமா, அதான் அந்த பாயிண்ட நீங்க மனசுல வச்சுக்கிட்டு குழந்தைகளை அடிக்காம கொள்ளாம குழந்தைகளுக்கு படிப்பு சொல்ல முடியாதுன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் இத பாருங்க,
இந்த குழந்தைகளுடைய தாயார் இறந்து போய் கொஞ்ச நாள் தான் ஆகுது. யாராவது அவங்களை அடிக்கும் போது அப்பான்னு கத்திட்டாங்கன்னா ஏதோ நான் ஓடி போய் தூக்கி வச்சுக்கிட்டு அதை கொடுத்து சமாளிப்படுத்திடுவேன். ஆனா அதுங்க அம்மான்னு சொல்லி அழும்போது எனக்கு என்னவோ. நான் ஒண்ணு சொல்லட்டுமா? சொல்லுங்க. எங்க அம்மா சாகும்போது என் தம்பிக்கு 1.5 வயசு, என் தங்கச்சி 2 மாசம் கை குழந்தை. அந்த 2ஐயும் தூக்கி என் கையில போட்டுட்டு எங்க அம்மா கண்ணை மூடிட்டாங்க. இப்ப என் தம்பி BA படிக்கிறான், என் தங்கச்சி PUC படிக்கிறான். அப்படியா? இதை நீங்க முன்னமே சொல்லியிருந்தா நான் இவ்வளவு நேரம் பேசி டயத்தை வேஸ்ட் பண்ணிருக்க மாட்டேன். உங்க அம்மா சாகும்போது தானே குழந்தைகளை உங்ககிட்ட ஒப்படைச்சாங்க. குழந்தைகளுக்கு தகப்ப நான் உயிரோட இருக்கும்போது அவங்களை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். இனி உங்க பொறுப்பு. ராணி, பாபு, ராணி, வாங்க வாங்க எல்லாரும் இங்க ஓடியாங்க. இது உங்களுக்கு சம்பளம்? உங்க இஷ்டம். ஏன் இஷ்டம்னா சரி சரி, அதுக்கு அப்புறமா பாத்துக்கலாம். ராணி, நில்லுங்க, வரிசையா நில்லுங்க, வரிசையா நில்லுங்க. பாருங்க பசங்களா, உங்களுக்கான ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு புது டீச்சர் அம்மாவை கொண்டாந்துருக்கிறேன். இவங்க கிட்ட நீங்க விஷமம் பண்ணீங்க, பெரும்படுத்த உங்களை அடி அடி நடிச்சு புளித்து கிடப்பிடாமா. ஏன் சிரிக்கிறீங்க? ஏண்டா சிரிக்கிற? அப்பா, நீங்க எங்களை அடிக்க மாட்டீங்க. பாத்தீங்களா, இந்த கடைக்குட்டி பையன் இந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுட்டு இருக்கான். மத்ததுகளை பத்தி கேட்பானே. இனிமே நான் இங்க இருந்தா சரிப்பட்டு வராது, நான் போறேன். இது பாருங்க, இவங்க ஏதாவது விஷமம் பண்ணாங்க உடனே என்கிட்ட சொல்லுங்க. புது பெரம்பு வாங்கி நான் தர்றேன், நீங்க அடிங்க. டீச்சர், புத்தகத்தை எடுத்துட்டு வரலாமா டீச்சர்? எதுக்கு? படிக்கிறதுக்கு. படிக்கிறதுக்கா? இப்ப எதுக்கு படிப்பு? மெதுவா படிச்சுக்கலாம். அக்கா, டீச்சர் நல்ல டீச்சர் இல்லக்கா, படிக்க வேண்டான்றாங்க. ஆமாடி. ஏன் டீச்சர், இப்ப என்ன செய்யலாம்? எது வேணாலும் செய்யலாம். ஆடலாம், பாடலாம், ஓடலாம், கதை சொல்லலாம். உங்களுக்கு விடுதலை போட தெரியுமா டீச்சர்? ஓ, நிறைய தெரியுமே. நீங்க விடுதலை போடுங்க, நாங்க சொல்றோம். ஓகே. பூமியிலே 1000 பூ, மஞ்சள் நிறமான பூ என்ன பூ? செவ்வந்தி பூ. சமையலுக்கு உதவும் பூ என்ன பூ? வாழைப்பூ. சடையில் வைத்து பின்னும் பூ என்ன பூ? திருகுப்பூ. பூ பூவா பூத்திருக்கு பூமியிலே 1000 பூ, பூவிலே சிறந்த பூ என்ன பூ? அன்பு. நீ சொல்றதுதான் தப்பு. இன்னொரு தடவை சொல்றேன். சிட்டி பாபு செய்யும் பூ என்ன பூ? குறும்பு. அவன் வெட்டி தின்ன துப்புறது என்ன பூ? கரும்பு. வாணியிடம் இல்லாதது என்ன பூ? படிப்பு. இது பூ பூவா பூத்திருக்கு பூமியிலே 1000 பூ, பூவிலே சிறந்த பூ என்ன பூ? அன்பு. சொல்லுங்க, என்ன பூ? இன்னொரு தடவை சொல்றேன். வேலை செய்ய சோம்பல் தரும், வீட்டில் கூட வெறுப்பு வரும், வேதனையில் மலரும் பூ என்ன பூ? சலிப்பூ. மலர்களிடம் கேட்டதற்கு மரங்கள் வந்து பதிலை சொன்னால் மனசுக்குள்ளே தோன்றும் பூ என்ன பூ? மதிப்பு. மனசுக்குள்ளே தோன்றும் பூ கசப்பு. பூவா பூத்திருக்கு பூமியிலே 1000 பூ, பூவிலே சிறந்த பூ